வானில் தீவுகள் மிதந்த அதிசய உலகில் நட்சத்திரங்களை பழுது பார்த்து மீண்டும் பிரகாசிக்கச் செய்வது காயின் புனித வேலையாக இருந்தது. ஒரு பொற்கதிர் காலையில் அவன் மேகத்தின் மேல் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணைக் கண்டான். ஒளிரும் நட்சத்திர தூசி போல் மினுங்கிய லைரா, தன் நட்சத்திர கூட்டத்திலிருந்து தவறி விழுந்த ஒரு இழந்த நட்சத்திர ஆவி. அவள் கண்களை திறந்த அந்த நொடி முழு வானமும் ஒளிர்ந்தது. காயின் இதயமும் அதோடு ஒளிரத் தொடங்கியது. நாட்களோட காய் அவளுக்கு பழுதான நட்சத்திரங்களை சரி செய்வதை கற்றுக் கொடுத்தான். லைரா அவனுக்கோ வானத்தை தாண்டி கனவு காண கற்றுக்கொத்தாள். இருவரும் சேர்ந்து மின்னும் புதிய நட்சத்திர கூட்டங்களை உருவாக்கினர். ஆனால் ஒரு மாலை லைராவின் ஒளி மெதுவாக மங்கத் தொடங்கியது. அவள் மீண்டும் நட்சத்திரங்களுக்கே திரும்ப வேண்டும், இல்லையெனில் தூளாகி மறைந்து விடுவாள். காயின் இதயம் உடைந்தது. அவள் மெதுவாகச் சொன்னாள், நான் நட்சத்திரங்களால் பிறந்தவள், ஆனா எனக்கு உண்மையா ஒளி கொடுத்தது நீதான். கடைசி அணைப்பில் லைரா வானத்துக்கே உயர்ந்து இரவு வானத்தின் மிக ரோஷணமான நட்சத்திரமாக மாறினாள். இன்றும் காய் மேலே பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் மெதுவாக துடிக்கிறது, அவனுக்கான இதய துடிப்பு போல். சில காதல்கள் நம்முடன் அருகில் இருப்பதில்லை, சில நேரங்களில் அவை நம்மை வழிநடத்தும் நட்சத்திரமாக மாறுகின்றன.